பிரைஸ் தி லார்ட். பாடலும் பாடலுக்கு சொந்தமான வரிகளும் அப்படின்ற இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற வசனம் சங்கீதம் 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. பெலிஸ்தியர் தாவீதை காத்துன்ற ஊரில் பிடிச்சப்ப தாவீது ராஜா பாடின சங்கீதம் தான் இந்த 56வது சங்கீதம். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 14,000ன்னு எப்போ ஜனங்கள் சொன்னாங்களோ அந்த நேரத்துலேருந்து சவுல் ராஜா தாவீதை பகைக்க ஆரம்பிச்சாரு. அதனால தாவீது ராஜாவை ஓட ஓட துரத்தினாரு. தாவீது ராஜா சவுலுக்கு பயந்து வனாந்திரம், காடு, கெபின்னு சொல்லி பயந்து ஓடி சுத்திக்கிட்டே இருந்தாரு. அப்பதான் பெலிஸ்தியர்கள் தாவீது ராஜாவை பிடிக்கிறாங்க. அந்த தாவீது ராஜாவை பிடிச்ச உடனே அவங்க இந்த ஆகீஸ் ராஜா கிட்ட கொண்டு போறாங்க. அங்கே கொண்டு போய் அவங்க சொன்னது, இந்த தாவீது தான் கோலியாத்தை கொன்ன தாவீது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல தாவீது என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னை ஒரு பைத்தியக்காரனை போல காண்பிச்சு அந்த ராஜா கிட்ட இருந்து அவர் தப்பிக்கிறாரு. சாமுவேலால ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அன்னைக்கு பைத்தியக்காரனை போல நிற்க வேண்டி இருந்துச்சு. அதை பார்த்த ஆகீஸ் ராஜா அவனை பைத்தியம்னே நினைச்சிட்டாரு. அங்கிருந்து தப்பிச்ச தாவீது ஒரு கெபியில போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. சவுல் ராஜாவா இருந்த காலம் வர தாவீது உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டே தான் இருந்தாரு. அந்த அலைச்சலின் மத்தியில தான் தாவீது சொன்ன வசனம் இந்த 56:8. தாவீதை போல நீங்களும் ஏதோ ஒரு காரியத்துக்காக அல்லது குடும்பத்துக்காக அலைஞ்சு திரிஞ்சு ஓடிட்டு இருக்கலாம். காரணமின்றி பகைக்கப்படலாம். பைத்தியம் போல மற்றவங்க கண்ணுக்கு முன்னாடி தோணலாம். ஆனால் தேவன் தாவீதின் அலைச்சல்களையும் கண்ணீரையும் அறிந்திருந்து தாவீதை ராஜாவாக்குனது போல யாரும் அறியாவிட்டாலும் உங்கள் அலைச்சல்களையும் கண்ணீரையும் அறிந்த தேவன் நிச்சயமாக உங்களுக்கு பதில் தந்து உங்களை உயர்த்துவார். இதோ இந்த வரிகளுக்கு சொந்தமான பாடல். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன்.